1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 2 lakh போர்ட்ஃபோலியோவா? ஆமாங்க, நிஜமாக தான். இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ. ஆஸ் ஆஃப் August 31, 2024. இந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எப்படியெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு உள்ளே எப்படி என்டர் ஆனேன், அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரிஸ்க் அப்படின்ற ஒரு பயம் வரும். எங்கள் வீட்லேயும் அதான் சொன்னாங்க. ஆனாலும் நான் அதை பற்றி சோஷியல் மீடியாவில் என்னன்னு கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த பார்ட் டைம் ஜாபில் ஏர்ன் பண்ணுற மணியெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசித்தேன். என்னோடய ஒப்பீனியனில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட், செகண்ட் கோல்டு, அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் நான் பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணுற மணி வச்சு ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் என்னால் வாங்க முடியாது. அதனால் நான் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணேன். அதுக்காகவே டே அண்ட் நைட் டெய்லியும் அதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். இதுக்காக தனியாக கிளாஸோ கோர்ஸோலாம் போகலைங்க. நம்ம யூடியூப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இதுலேயே 1 month ஃபுல்லாக இதை பற்றி கற்றுக்கிட்டேன். May 2021 அதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் நான் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணேன். என்ன 200, 300 ப்ராஃபிட் வந்திருக்குமா? ஆனால் எனக்கு அன்றைக்கி கிடைச்ச ப்ராஃபிட் 10 பைசா, வெறும் 10 பைசா. ஆனால் நான் அதை வெறும் 10 பைசான்னு நினைக்காம 0.1% ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். இதை எப்படியாச்சும் 100% ப்ராஃபிட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காசு இருக்கப்பெல்லாம் 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ணி August 2024 1 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் எனக்கு 1 lakh ப்ராஃபிட் கிடச்சிது. 0.1%லேருந்து 88% ப்ராஃபிட் கிடச்சிது. 2 lakhs போர்ட்ஃபோலியோ ஆக்கினேன். இந்த போர்ட்ஃபோலியோவை ஒரு நாள்லையோ இல்லை ஒரு மாதத்துலேயோ உருவாக்கலைங்க. டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணி 3 வருஷத்தில் உருவாக்குனது. வாரன் பஃபட்டோட ஒரு கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் a device for transferring money from the impatient to the patient. இந்த பணம் பொறுமையே இல்லாதவங்க கிட்ட இருந்து பொறுமையாக இருக்கவங்க கிட்ட மாறும் ஒரு கருவி தான் பங்குச்சந்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பொறுமையை விடாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுங்கள். நான் முதல்ல ஷேர் மார்க்கெட் பற்றி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஹிந்தியில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு கவலை வேண்டாம், நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். ஒரு சராசரியான மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பொண்ணால் அது முடியும்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நான் எப்படியெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கிட்டேன், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எஸ்ஐபினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, ஐபிஓனா என்ன, பாண்ட்ஸ்னால் என்ன, அந்த மாதிரி ஒரு சின்ன டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வளரலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் for Grow with PP. டாடா.